வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். நம்ம இன்றைக்கி பால் கொழுக்கட்டை செய்ய போகிறோம். அதுக்கு வந்து கொழுக்கட்டை மாவோ அல்லது இடியப்பு மாவோ எடுத்துக்கோங்க. ரெண்டுமே நல்லாயிருக்கும். நான் இடியப்பு மாவு எடுத்துருக்கேன். வெறும் அரிசி மாவாக இருந்தால் நீங்கள் அந்த அரிசி மாவை வந்து வறுத்துட்டு வெறும் கடாயில் சூடு பண்ணி வறுத்துட்டு எடுத்துக்கணும். அப்போ தான் சாஃப்டாக இருக்கும். இடியப்பு மாவு கொழுக்கட்டை மாவுனா ஏற்கனவே அவங்க வறுத்து தான் வச்சுருப்பாங்க. அதனால் நீங்கள் அப்படி நேரடியாக யூஸ் பண்ணலாம். இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குவோம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குவோம். நம்ம பால் கொழுக்கட்டை செய்ய போகிறோம். லேசாக உப்பு சுவை இருந்தால் போதும். இது வெந்நீர் நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். நல்லா மழை மழைன்னு கொதிக்கணும். இடியப்பு மாவுக்கு பிசைகிற மாதிரியே தான். மாவு இலக்கமாக இருக்கணும். வரமாவு இல்லாமல் இப்படி ஒன்று சேர்கிற அளவுக்கு வெந்நீர் ஊற்றி பிசைஞ்சிக்கிட்டோம். கொஞ்சம் ஆற ஊற்றி நம்ம உருட்டுவோம். இப்போ இது கொழுக்கட்டைக்கு தேவையான என்னென்னு பார்த்துப்போம். பால் வந்து 2 கப் எடுத்திருக்கேன். மாவு வந்து 1 கப் எடுத்திருக்கேன். அதுக்கு பால் வந்து 2 கப்பு. இது வந்து தேங்காய் பால், நல்ல கெட்டியான தேங்காய் பால் 1 கப் எடுத்துக்கோங்க. குங்குமப்பூவும் ஏலக்காய் பவுடரும் வச்சுருக்கேன். இது வந்து வெல்லத்தை வந்து பாகு காய்ச்சி வச்சுருக்கேன். வெல்லத்தை நேரடியாக நம்ம வந்து பாலில் சேர்க்கக்கூடாது. ஏன்னா வெல்லம் வந்து சுத்தமாக இருக்காது, நிச்சயம் சுத்தமாக இருக்காது. அதனால் நீங்கள் எப்போ நீங்கள் வெல்லத்தை யூஸ் பண்ணாலும் இந்த மாதிரி பாகு காய்ச்சி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டீங்கன்னா அப்பப்போ நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் பாகு வச்சு வடிகட்டி அப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணணும். கையில் வந்து நெய் தடவிக்குங்க. நம்ம மாவில் நெய் ஊற்றலை, சும்மா வெந்நீர் மட்டும் ஊற்றி பிசைஞ்சிருக்கோம். இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. உருட்டி நம்ம வந்து ஆவியில் வேக வைக்க போகிறோம். மாவை உருட்டிட்டோம். இதை நம்ம வந்து இப்போ ஆவியில் வேக வைப்போம். நம்ம இப்போ பாலை காய்ச்சிக்குவோம். இது நம்ம பிசைஞ்ச மாவில் மிச்ச மாவு. இதை என்ன பண்ண போகிறோம், நம்ம கரைச்சி பாலோடு சேர்க்க போகிறோம். எதுக்காகன்னா பாலில் நம்ம கொழுக்கட்டையை ஊற போடுவோம் இல்லையா, அது வந்து இந்த அரிசி மாவோட கலந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அரிசி பாயாசம் வைக்கிறோம் இல்லையா, அந்த டேஸ்ட்டில் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஒரு 2 உருண்டைக்கு 2 கொழுக்கட்டைக்குள்ள மாவை மட்டும் கரைச்சி நம்ம பாலில் ஊற்ற போகிறோம். பாலில் ஏலக்காயும் குங்குமப்பூவும் சேர்க்குறோம். குங்குமப்பூ கொஞ்சம் கலர் கொடுக்கட்டும். கொடுத்த பிறகு இந்த அரிசி மாவு ஊற்றுவோம். பால் நல்லா காஞ்சிருச்சு. குங்குமப்பூ வந்து கலர் வந்துருச்சு நல்லா. இப்போ நம்ம வந்து அரிசி மாவு கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, 2 கொழுக்கட்டைக்கு உள்ளது மட்டும் கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் ஊற்றி நல்லா அது நல்லா காயட்டும். நல்லா வெந்துருச்சு. நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. இப்போ நம்ம வந்து வெள்ளைப்பாகு சேர்க்க போகிறோம். நீங்கள் வெள்ளைப்பாகு சேர்க்கலை, எனக்கு சீனி தான் பிடிக்கும் அப்படின்னா பாலுக்கு பதிலாக மில்க் மைட் சேர்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வெள்ளைப்பாகு உடம்புக்கு நல்லதுங்கிறதுனால நான் வெள்ளைப்பாகு சேர்க்குறேன். இப்போ நம்ம கொழுக்கட்டையை போடலாம். ஒரு 4 நிமிஷம் நல்லா 5 நிமிஷம் கொதிக்கட்டும். எவ்வளோ கெட்டியாக இருக்குன்னு பாருங்கள். நல்லா பால் வத்திருச்சு.
நம்ம அரிசி மாவு வேற கடைசியாக கரைச்சி ஊற்றினோம் இல்லையா, அந்த கொழுக்கட்டை மிச்சம் இருந்த மாவை, அதனால தான் அப்படி கெட்டியாக வரும். வெறும் பாலாண்டா கெட்டி பாலில் கொழுக்கட்டையை போட்டு சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இந்த அரிசி கொஞ்சம் கலந்து ஊற்றுனீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வந்து அடுப்பு அமர்த்திடுவோம். நல்லா கொதிக்குது. இப்போ தேங்காய் பால் ஊற்றுவோம். எப்பவும் தேங்காய் பாலை ஊற்றி கொதிக்க விடாதீங்க. கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. பால் கொழுக்கட்டை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.